செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகத்தில் பிரதமர் மோடியின் முதல் பரப்புரை கூட்டத்திற்காக பல்வேறு கட்சிகளின் நிர்வாகிகளும் தொண்டர்களும் வந்த வண்ணம் உள்ளனர். இதுகுறித்த விவரங்களுடன் செய்தியாளர் சுபாஷ் பிரபு இணைந்திருக்கிறார். சுபாஷ் பிரபு, இந்த கூட்டத்துக்கான இறுதிக்கட்ட ஏற்பாடுகள் எந்த நிலையில் இருக்கின்றன? எனக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா கட்சி தொண்டர்கள் வர தொடங்கியிருக்காங்க. அவங்க காலையிலேருந்தே வந்துட்டு இருக்காங்க. இன்னமும் அதிமுக, பாஜக, அதே போல பாட்டாளி மக்கள் கட்சி, அன்புமணி ராமதாஸோடைய ஆதரவாளர்கள் உள்ளிட்டோர் வரிசையாக வருவதை பார்க்க முடிகிறது. பாஜகவினர் அவங்க கட்சி கொடியையும் துண்டையும் தொப்பியும் போட்டு வருகிறார்கள். அதே போல அதிமுகவினர் அவர்கள் கட்சி கொடியையும் துண்டையும் எடுத்துக்கொண்டு வர்றதை பார்க்க முடியுது. இந்த காட்சிகள் அனைத்தும் இந்த ரோட்டோடைய பகுதியில் அவங்க பார்க்கிங் வச்சுட்டு அங்கிருந்து உள்ள வரணும் அப்படின்றதுனால காவல்துறையினர் நெடுதூரம் அந்த பேரிகார்டுகளை அமைச்சு வரிசையா அவங்க எல்லாருமே வரிசையா வரவும், ஒரு பக்கத்தில் வாகனங்கள் வருவதும் என இரண்டு காட்சிகளை ஒரே இடத்துல பார்க்க முடியுது. தலைவர்கள் பெரும்பாலும் மதுராந்தகம் பகுதிக்கு வந்துட்டாங்க. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மதுராந்தகத்துக்கு வந்துவிட்டார். அவரும் அருகிலேயே தங்கியிருக்கிறார். அதே போல அம்மா மக்கள் முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரனும் அருகிலேயே தங்கியிருக்கிறார். பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய அன்புமணி ராமதாசும் இந்த பகுதிக்கு வந்துவிட்டார் என்ற தகவல் இருக்கிறது. இப்படி அனைத்து கட்சி தலைவர்களும் வந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் சரியாக பிரதமர் அவர்கள் வந்தவுடன் இந்த விழா ஆனது தொடங்க இருக்கிறது. அதற்கு முன்பாகவே மேடையில் சில தலைவர்கள், பாஜக, அதிமுக சார்ந்த மூத்த தலைவர்கள் பேசவும் இருக்கிறார்கள். தற்போது கலை நிகழ்ச்சிகள் செல்கிறது. அதன் பின்னராக அடுத்த கட்டமாக இந்த தலைவர்கள் வந்த பிறகு அவர்களது பரப்புரையானது இங்கே தொடங்க போகிறது. பிரதமரின் முதல் பொதுக்கூட்டம், தேசிய ஜனநாயக கூட்டணியின் முதல் பொதுக்கூட்டம், இந்த தேர்தலுக்கான முதல் பொதுக்கூட்டம் அதிமுக மற்றும் பாரதிய ஜனதா தலைமையிலான அந்த கூட்டணி இருக்கக்கூடிய இந்த கூட்டத்தில் நடக்கக்கூடிய முதல் பொதுக்கூட்டமாக இந்த பொதுக்கூட்டமானது இருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி சுபாஷ்.